நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராமநாதபுரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்குள் மது அருந்திவிட்டு அங்கிருந்த பதாகைகள் மற்றும் நாற்காலிகளை அடித்து உடைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். பூபேஷ், வணக்கம். அங்க இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கொடிவெளி. ராமநாதபுரம் நகர் பகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாடு முழுவதும் இருந்த அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்துக்களை மீட்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடு முழுவதிலும் காங்கிரஸ் கட்சியால் கைவிடப்பட்ட சொத்துக்கள் மீட்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே மற்றொரு நபருக்கு கைமாற்றப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடமாக கூறப்படும் இடம் தற்போது காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த புதிதாக செயல்பட்டு வரக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு நள்ளிரவில் புகுந்த 10 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அந்த அலுவலகத்திற்குள் அமர்ந்து மது அருந்தியது மட்டுமல்லாமல் ஆயுதங்களை கொண்டு அங்கிருந்த பதாகைகள், அதே போல பிளக்ஸ் போர்டுகளை கிழித்து எறிந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் முகப்பில் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை உடைத்ததோடு அங்கு அலுவலகத்திற்குள் போடப்பட்டிருந்த இருக்கையிலேயும் தாறுமாறாக அடித்து உடைத்திருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தகவல் குறித்து அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் அங்கு ஓடி வந்த போது ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தாக்க முற்பட்டதாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்குள் மர்ம நபர்கள் புகுந்து அந்த உடைமைகளை அடித்து நொறுக்கியதோடு அவர்களை தாக்க முற்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அலுவலகத்திற்கு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவுகிறது. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ் சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.